நடிகர் விஜய் அவர்கள் பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சி ஒன்றை தொடங்கி அரசியலில் அடியெடுத்து வைத்தார். இந்நிலையில் அவர் கடந்த 22ஆம் தேதியன்று கட்சி கொடி மற்றும் கட்சி பாடலை அறிமுகப்படுத்தினார். கொடியானது சிகப்பு மற்றும் மஞ்சள் என இரு வண்ணங்களிலும், நடுவில் இரு போர் யானைகளின் மத்தியில் இளஞ்சிவப்பு நிறத்தில் வாகை மலர் இருப்பது போன்றும் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அவர் கொடியை அறிமுகப்படுத்திய அன்றிலிருந்தே கொடிக்கு எதிராக பல விமர்சனங்கள் எழுந்து கொண்டே வந்தது. தமிழக வெற்றி கழக கொடியில் இருப்பது வாகை மலர் அல்ல, அது தூங்குமூஞ்சி என்று அழைக்கப்படும் ஒரு வகை மலர். உண்மையான வாகை மலர் வெள்ளை அல்லது மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும் என்ற விமர்சனங்களும் வலுத்து கொண்டே வருகின்றன. இந்நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசால் அச்சிடப்பட்ட 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் புறம்பொருள் இலக்கணம் என்னும் பாடத்தில் 177வது பக்கத்தில் வாகை மலர் என்று இடம்பெற்றிருக்கும் மலரும் விஜயின் தமிழக வெற்றி கழக கொடியில் இடம்பெற்றிருப்பதை போன்று இளஞ்சிவப்பு நிறத்தில் தான் உள்ளது. அப்போது அதையும் தூங்குமூஞ்சி மலர் என்றுதானே குறிப்பிட்டிருக்க வேண்டும். எதற்காக புத்தகத்தில் வாகை மலர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது? விஷயம் தெரிந்த பாட்னி ப்ரொஃபசர் கிட்ட கேட்டுதான் சொல்றேன் என்று பிரபல தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்களும் விஜயின் கொடிக்கு எதிராக விவாதத்தில் ஈடுபட்டிருந்தது. 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் இளஞ்சிவப்பு மலர் வாகை மலர் என்று அச்சிடப்பட்ட போது அதை பற்றி எந்த விமர்சனங்களும் எழவில்லை. விஷயம் தெரிந்த எந்த பாட்னி ப்ரொஃபசரும் அதற்கு எதிராக பேசவில்லை. இளஞ்சிவப்பு நிறத்தில் இருப்பது வாகை மலர் அல்ல என்றால் பல மாணவர்கள் படித்து அறிவு பெற வேண்டிய பாட புத்தகத்தில் தவறாக இடம்பெற்றிருக்கும் போது அதை குறித்து யாரும் பேசவில்லை. பாட புத்தகம் அச்சிடுவோர் விஷயம் தெரியாமலா அச்சிட்டிருக்கிறார்கள்? அப்போது முதலில் கண்டிக்க வேண்டியது அவர்களைதான். தற்போது தமிழக வெற்றி கழக கொடியில் அதே வாகை மலர் இடம்பெற்றிருக்கும் போது மட்டும் எல்லா திசைகளிலிருந்தும் விமர்சனங்கள் வந்து தாக்குகிறது. நீங்கள் யாரை ஏமாற்றுகிறீர்கள்? படிக்கின்ற மாணவ மாணவிகளையா இல்லை மக்களையா? ஒரு மனிதன் எது செய்தாலும் தவறு. நேர்மையாக மக்கள் பணி செய்ய முன்வந்துள்ள அவரை பாராட்டாமல் இருந்தாலும் பரவாயில்லை. அவர் எது செய்தாலும் குறை கூற ஒரு கும்பல் வந்துவிடுகிறது. ஆனால் இதற்கெல்லாம் அவர் ஒருபோதும் அஞ்சப் போவதில்லை. தமிழக வெற்றி கழக கொடி எங்கும் பறக்கும்.